விஜய் யாருடன் கூட்டணி வைத்தாலும் தங்களுக்கு பாதிப்பில்லை, திமுக கூட்டணி 200 இடங்களில் வெல்லும் என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி, நடிகர் விஜய் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்தாலும் திமுகவின் வெற்றியை பாதிக்காது என்றும், பெண்களின் ஆதரவுடன் திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் விவகாரத்தில் நீதிமன்றத்தில் உரிய பதில் அளிக்கப்படும் என்றும், ரஜினிகாந்தை மிரட்டியதாக எழுந்துள்ள புகார்கள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் விளக்கம் அளித்தார். இது அவர் அன்புக்குரிய மரியாதைக்குரிய ரஜினி அவர்கள் சொல்ல வேண்டிய விஷயம். இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வருதுனாக்க நான் சொன்னா தான் அது ரைட்டு, நீங்கள் சொல்லிட்டு இருந்தா எப்படி ரைட்டு? அவர் எவ்வளவு அன்பா இங்க இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்காருங்கிறது எல்லாரும் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். பாஜகவை வீழ்த்துவதே எங்களது இலக்கு என்றும், தொகுதி பங்கீடு குறித்து தேர்தல் குழு முடிவு செய்யும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கருத்து தெரிவித்துள்ளார். சென்னையில் காரல் மார்க்ஸ் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு மரியாதை செலுத்திய பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய வீரபாண்டியன், திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை கேட்டுள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பால் தொகுதிகளை குறைக்க திமுக தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தொகுதிகளை குறைத்து ஏற்றுக்கொள்வது குறித்து சூழலுக்கு ஏற்ப கட்சியின் தேர்தல் குழு இறுதி முடிவு எடுக்கும் என்றும், பாஜகவை வீழ்த்துவதே தங்களின் ஒற்றை இலக்கு என்றும் கூறினார். திமுகவுடன் பேசப்பட்ட பேச்சுவார்த்தை அதே அளவில் தான் இருக்கிறது. நாளை எங்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு கொடுக்கிறது. எத்தகைய முடிவாக இருந்தாலும் அது கட்சி எடுக்கிற முடிவுதான். எங்கள் கட்சியில் தனித்த ஒரு தலைவருக்கு அதிகாரம் இல்லை. ஒரு தலைவர் சொன்னால் அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்கிற விதிகள் ஏதும் இல்லை. கட்சி கமிட்டி தான், கட்சி தான் தலைவன், கட்சி கமிட்டிகள் தான் முடிவெடுக்கும். அந்த முடிவை நாங்கள் பேச்சுவார்த்தை குழுவிடம் சொல்வோம். நாங்கள் கேட்டது கூடுதலான தொகுதி. கடந்த முறை 6 கூடுதலான தொகுதியை நாங்கள் கேட்டோம். அதிக கட்சிகள் சேர்ந்திருப்பதால் நீங்கள் ஒன்றை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முன்மொழிகிறார்கள். நாங்கள் ஏற்கனவே இருந்த இடத்துடன் கூடுதலாக தர வேண்டும் என்று அவர்களிடம் மீண்டும் மீண்டும் முன்மொழிகிறோம். சிலிண்டர்கள் தட்டுப்பாடு எதிரொலி காரணமாக மின்சார யூனிட்டுக்கு ₹2 சலுகை வழங்கப்பட்டுள்ளது என்று ராதாகிருஷ்ணன் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வணிக ரீதியான எரிவாயு சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன், வளைகுடா நாடுகளின் போர் சூழலால் ஏற்பட்டுள்ள எரிவாயு தட்டுப்பாட்டை சமாளிக்க வணிக ரீதியிலான உணவகங்கள் மற்றும் கிளவுட் கிச்சன்கள் மின் அடுப்பிற்கு மாறும்போது கூடுதல் மின் நுகர்விற்கு யூனிட்டுக்கு ₹2 மானியம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளதாக கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில எண்ணெய் நிறுவன ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை, தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் இருப்பு 1 மாதத்திற்கு உள்ளது, பொதுமக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று தெரிவித்தார். அனைத்து வகையான உணவகங்கள் அவங்க உணவகங்கள்னு பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த எரிவாயுக்கு பதிலாக மின் அடுப்புகள் பயன்படுத்தும் போது ஏற்படும் கூடுதல், கடந்த மாதம் ஒரு பில் வந்திருக்கும், இந்த மாதம் அதனாலேயோ மற்ற பல காரணத்தினால கூடுதல் பில் வந்தால் அதுக்கு ஒரு பிளாங்கெட்டாக ₹2 சலுகை, அதை சப்சிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ₹2 சலுகை கூடுதல் மின்சாரம் அவங்களோட யூனிட் ஒன்றுக்கு ₹2 மானியமாக மாண்பு முதலமைச்சர் அறிவித்திருக்காரு. ஸோ இது இந்த ஒன்றிய அரசு அறிவித்துள்ள வணிக எரிவாயு பயன்பாட்டுக்கு கட்டுப்பாட்டுகள் எவ்வளோ நாள் அமலில் இருக்கோ இந்த சலுகை தொடரும். திராவிட மாடல் ஆட்சியில் விவசாயிகளின் தற்கொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கருத்து தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ₹2.76 கோடி மதிப்பிலான மேம்பாட்டுப் பணிகளை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் விவசாயிகளின் தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தி செய்யப்பட்டு நெல் உற்பத்தியும் விளைநில பரப்பும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் விவசாயிகள் அன்றாடம் போராட்டம் செய்யக்கூடிய, போராடி பெறக்கூடிய, அதே போல விவசாயிகள் தற்கொலை முயற்சிகள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட உயிர்கள் தற்கொலை செய்கிறார்கள். ஆனால் அது போன்ற விஷயங்கள் ஏற்படாமல் அவர்களுக்கு இடர்பாடுகள், எந்தெந்த இடர்பாடுகள் ஏற்படுகிறோ அதை உடனடியாக தீர்வு செய்யப்பட்டு வேளாணுடைய பரப்பும், நிலங்களுடைய பரப்பும், விவசாய நிலங்களுடைய பரப்பும், இப்போ பயிர்களுடைய பரப்பும் அதிகரித்திருக்கிறது. நீலகிரியில் வீட்டு உபயோக கேஸ் தட்டுப்பாடு இல்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் விளக்கம் அளித்துள்ளார்.
மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்கள், ஹோட்டல் மற்றும் ரெஸ்டாரண்ட் சங்கத்தை சேர்ந்தவர்களுடன் கலந்தாய்வு கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர், நீலகிரி மாவட்டத்தில் அடுத்த 6 மாதங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக எரிவாயு இருப்பு உள்ளதாகவும், சுற்றுலா பயணிகளின் வருகையொட்டி ஹோட்டல்கள் மற்றும் ரெஸ்டாரண்ட்டுகள் மின் அடைப்புகளை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஸோ ஹோட்டல்ஸில் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் ப்ளஸ் ஆல்டர்னேட் ஃபயர்வுட் பேஸ் குக்கிங் இதெல்லாம் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் அன்டில் திஸ் ஸ்மூதன்ஸ் அவுட் நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி அளவுக்கு வரும். அண்ட் மோர் ஆர் லெஸ் வி ஆர் இன் அ கம்ஃபர்டபுள் பொசிஷன். இன்னும் ஒன் இஷ்யூ என்னன்னா, இந்த ஹோர்டிங் பிளாக் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க மேலே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்போம். இது ஆஸ் பர் எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்டில் இது வெரி ஸ்ட்ரிக்ட் ஆக்ட். ஸோ இது தயவுசெய்து யாரும் பண்ணக்கூடாது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம் செய்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் ராஜு, தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் நடிகர் வடிவேலு திமுகவிற்கு ஆதரவாக பேசுவது அந்த கட்சிக்கே பின்னடைவாக முடியும் என்றும் பதிலடி தந்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை கண்டித்தும் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை எதிர்த்தும் வரும் 17ஆம் தேதி தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விளாத்திக்குளம் மாணவி மரண விவகாரத்தில் காவல்துறையின் மெத்தன போக்கால் ஒரு உயிர் பறிபோயுள்ளதாக விமர்சித்ததோடு, தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் தரவுகளை மறைக்க திமுக அரசு அதிகாரிகளை தவறாக பயன்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டினார். மத்திய அரசு எரிவாயு உற்பத்தி குறித்து தெளிவான விளக்கம் அளித்தும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் திட்டமிட்டு வதந்திகளை பரப்பி மக்களை வீதிக்கு கொண்டு வருவதாக சாடிய அண்ணாமலை, திமுக அரசை கண்டித்து வரும் 17ஆம் தேதி நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோவையில் தான் பங்கேற்பேன் என்று அறிவித்தார். 2026இல் தமிழகத்திற்கு சிறந்த நிர்வாகம் கிடைக்க எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் என்பதே தங்கள் இலக்கு என்று கூறிய அண்ணாமலை, 234 தொகுதிகளிலும் கூட்டணி வெற்றி பெற உழைப்பேன் என்று தெரிவித்தார். பிரிக்கிறதுக்கு கேஸே இல்லை, அதனால பிறந்த நாளை கொண்டாடல. இன்னைக்கு ஒரு பக்கம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு பொலிட்டிக்கல் டிராமா போடுறாரு. ஆனால் அவரே எல்லாத்தையும் தூண்டி விடுறாரு. நீங்கள் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க சிலிண்டர் தலைமையில வச்சு நடந்து போங்க, நம்முடைய கட்சியினுடைய மூத்த அமைச்சர்கள் இந்த மாதிரி பேசுங்க. இந்தியா முழுவதும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது பொதுமக்கள் கேன் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிச்சாங்களா? எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஏன்? இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பீதியை கிளப்பி மக்கள் மனசுல பீதியை வச்சுட்டாங்க. ஸோ மக்களுக்கு ஒரு பயம், என்னடா எல்லாருமே இதே மாதிரி சொல்றாங்களே, காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க, திமுக காரங்க சொல்றாங்க, அப்ப பெட்ரோல் வராதோ அப்படின்னு ஒருத்தரும் கேன் எடுத்துட்டு போய் வீட்டில் பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிக்க வேண்டிய அவல நிலைமைக்கு தமிழ்நாட்டு மக்களை தள்ளி இருக்கிறாங்க. இது ஒரு வேடிக்கையான விஷயம். மத்திய அரசின் தவறான வெளியுறவு கொள்கையால் தான் தமிழகத்தில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டு 50,000 உணவகங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூரில் 5 புதிய வழித்தடங்களில் மகளிருக்கான விடியல் பயண பேருந்துகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர், கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக கூறினார். மேலும் போக்குவரத்து துறைக்கான எரிபொருள் கையிருப்பு குறித்த கேள்விக்கு விளக்கமளித்த அமைச்சர் சிவசங்கர், தற்போதைக்கு தேவையான எரிபொருள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும், போர் சூழ்நிலை தொடர்ந்து நீடித்தால் அடுத்த கட்ட ஆலோசனை மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று விளக்கம் அளித்தார். கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஹோட்டல்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அந்த ஹோட்டல்கள் எல்லாம் ஒன்றிய அரசினுடைய தவறான வெளியுறவு கொள்கை காரணமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்ற கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனையை சரி செய்வதற்கு மின்துறை அந்த ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தோடு பேசி நடவடிக்கை எடுத்து வருகிறது. மின் வாரியத்தை பொறுத்தவரை ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்பாகவே இதை நாங்கள் திட்டமிட்டு கூடுதல் மின்சாரம் கொள்முதல் செய்து எந்த நேரத்திலும் மின் தட்டுப்பாடு வராமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரி செய்யப்படும். தமிழகத்தில் ஆண்டுக்கு 1 லட்சம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்படுவதை தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் நவீன சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் புதிய புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை மையத்தை திறந்து வைத்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன்,
கொரோனா காலத்திற்கு பிறகு மாரடைப்பு மற்றும் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார். மேலும் முறையற்ற உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சியின்மையே இதற்கு முக்கிய காரணம் என்ற அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் மகப்பேறு இறப்பு விகிதம் குறைவாக உள்ளதாகவும், அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் 100% நிரப்பப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி போடும் திட்டத்தில் தமிழகம் முன்னோடியாக உள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மகப்பேறு இறப்பு விகிதமாக இருந்தாலும் சிசு மரண விகிதமாக இருந்தாலும் இந்தியாவின் சதவிகிதத்தை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெற்று இந்தியாவிலேயே மகப்பேறு இறப்பு சதவிகிதத்திலும் சிசு மரண விகிதத்திலும் மகத்தான சாதனையை படைத்திருக்கிறோம். கட்டமைப்புகள் மேம்படுத்துவது மட்டுமல்ல, பணியிடங்கள் நிரப்புவதிலும் இன்றைக்கு 100% வெற்றி கண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 40,000க்கும் மேற்பட்ட MRV, TNPSC, NHM, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி போன்ற பல்வேறு அமைப்புகளின் சார்பில் 40,000க்கும் மேற்பட்ட பணி நியமனங்களை புதிதாக செய்திருக்கிறோம். மாணவர்களிடையே போதைப்பொருள் விழிப்புணர்வை ஏற்படுத்த கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பில் தி சாய்ஸ் என்ற புதிய குறும்படம் வெளியிடப்பட்டுள்ளது. குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட SP ஸ்டாலின் தி சாய்ஸ் என்ற குறும்படத்தை வெளியிட்டார். நண்பர்களின் தூண்டுதலால் போதைக்கு அடிமையாகும் மாணவர்கள் சந்திக்கும் பாதிப்புகளை விளக்கும் வகையில் அமைந்துள்ள இப்படத்தில் போதையிலிருந்து மாணவர்களை மீட்க நிமிர் என்ற சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த ஆண்டில் மட்டும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக 512 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் போக்சோ வழக்குகளில் தண்டனை பெற்று தருவதில் குமரி மாவட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். சாய்ஸ் என்ற குறும்படம் வெளியிடப்பட இருக்கிறது. சாய்ஸ் என்ற குறும்படம் பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் குறித்து மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், அந்த போதைப்பொருள் குறித்தான தாக்கத்தை மாணவர்களிடம் மற்றும் இளைய தலைமுறையிடம் எடுத்துரைக்கும் விதமாக இந்த குறும்படம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் நமக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கும். சில நல்ல சாய்ஸஸ் இருக்கும், நிறைய பேட் சாய்ஸஸ் இருக்கும். அதை எதை நோக்கி போகிறோம் அதை பொறுத்து தான் நம்மளோட எதிர்காலம் அமையும். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் ஜஸ்ட் ஒன் டைம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த கியூரியாசிட்டினாலும் அந்த பியர் ப்ரெஷர்னாலையும் நம்ம வீக்காக ஃபீல் பண்ணும்போது ட்ரக்கை யூஸ் பண்ணுறோம். அப்படி ட்ரக் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ட்ரக் அடிக்டாக மாறிடுறோம். அப்படி ட்ரக் அடிக்டாக மாறும்போது தன்னோட உடல்நலம் பாதிக்கப்படுவது மட்டும் இல்லாமல் தன்னோட மனநலம் பாதிக்கப்படும், தன்னோட குடும்பத்துடன் ஒரு பிரிவு ஏற்படும். இதனால் ஒரு சமூக விளக்கம் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக சிக்கலை ஏற்படுறதுக்கு இந்த போதைப் பொருள் ஒரு காரணமாக அமையுது. அதனால் இன்றைய தலைமுறையினருக்கு இந்த போதைப் பொருள் குறித்து ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டிப்பட்டி பகுதியில் தக்காளி விலை கிலோ 7 ரூபாய்க்கு கீழ் குறைந்ததால் கூலிக்கு கூட வழி இல்லாமல் செடியிலேயே தக்காளியை அழுகுவிடும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட மலை கிராமங்களில் சுமார் 30 ஏக்கர் பரப்பளவில் தக்காளி அமோக விளைச்சல் கண்டுள்ளது. ஆனால் சந்தைகளில் வரத்து அதிகரிப்பு மற்றும் விசேஷ நாட்கள் இல்லாத காரணத்தால் 1 கிலோ தக்காளி 7 முதல் 8 ரூபாய் வரை மட்டுமே ஏலம் போகிறது. பறிப்பு கூலி மற்றும் போக்குவரத்து செலவு கூட கிடைக்காததால் மனவேதனை அடைந்துள்ள விவசாயிகள் தக்காளியை பறிக்காமல் செடியிலேயே விட்டுள்ளனர். இதனால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் தமிழக அரசு தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மலை கிராம விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வாணியம்பாடி புதூர் பகுதியில் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூலகத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் பல்வேறு அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக வாணியம்பாடி புதூர் பகுதியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூலக திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் பெரியார், அண்ணா, கலைஞர் மற்றும் பேராசிரியர் அன்பழகன் ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி கலைஞர் நூலகத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் வேலு, வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.